ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம மணத்தக்காளி கீரை கூட்டு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை வயிற்று புண்ணெலாம் குணப்படுத்தக்கூடிய ஒரு கீரை. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள், நான் பருப்பு நல்லா வேக வச்சுருக்கேன். இது 10 சின்ன வெங்காயம் எடுத்து நறுக்கியிருக்கேன். 10 பூண்டு பல் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி. இதுதான் நமக்கு தேவையான பொருள். கீரையை நல்லா கழுவுனதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் நறுக்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் 4 தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் இதை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கங்க. இப்போது கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் தாளிப்பு வடகம் அதுவும் போட்டுக்கலாம். தாளிப்பு வடகம் ரெசிபி நம்மளோட சேனலில் இருக்குது, போயிட்டு பாருங்கள். அவ்வளோதான். எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே பூண்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை வதக்கி விட்டுருங்க. பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கணும். ரொம்ப பெருசாக போடாமல் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். நான் இந்த இடத்துல வரமிளகா போட மறந்துட்டேன், லேட்டாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் தாளிக்கும் போதே உங்களுக்கு தேவையான வரமிளகாவை இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு தக்காளியையும் இது கூட சேர்த்து நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இந்த தக்காளி வெங்காயம் பூண்டு இது எல்லாமே நல்லா வதங்குற அளவுக்கு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் இப்போ தான் அந்த வரமிளகாவே ஆட் பண்ணுறேன், நீங்கள் முன்னாடியே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்குற ஸ்டேஜில் இப்போ நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்கும்போது ரொம்ப வாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும். இந்த குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம், பாருங்கள். கண்டிப்பாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்க கீரையை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வயிற்றுப்புண் வாய்ப்புண் எல்லாத்தையுமே ஆற்றக்கூடிய ஒரு அருமருந்து. உங்களுக்கும் இந்த மணத்தக்காளி கீரை கிடச்சிச்சு அப்படின்னா வாரத்தில் ஒரு 2 நாளாவது நீங்கள் சேர்த்துக்கிறது நல்லது. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி இந்த மணத்தக்காளி கீரையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருந்த பருப்பு அதை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்பவும் நிறையா சேர்க்காமல் கொஞ்சமாக சேர்த்தா போதும். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதத்துலேயே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இல்லை இது நம்ம சைடிஷாகவும் வச்சு இது கூடவே ரசம் வச்சு உருளைக்கிழங்கு பொரிச்சு அந்த மாதிரியும் நம்ம சாப்பிட்லாம். இல்லைன்னா குழந்தைங்களுக்கு வெறும் சாதத்தில் கொஞ்சமாக நெய் ஊற்றி இந்த கீரையை வச்சு பரட்டி கொடுத்தா அப்படியும் அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். இது நல்லா கொதிக்கணும். கீரையெல்லாம் நல்லா வெந்து வரணும். அதுக்காக நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். அவ்வளோதான். நம்மளோட கீரையெல்லாம் கொதித்து பச்சை வாடையெல்லாம் போய் நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். கொஞ்சம் தண்ணிலாம் வற்றினதுக்கு பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
அவ்வளோதான், நம்மளுடைய மணத்தக்காளி கீரை கூட்டு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.